Too many platform, too many subscription, too much confusion. இதில் ஒஸ்ட் என்னென்னா, நீங்கள் பே பண்ணுற கண்டென்ட்டை எப்போ தூக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நேற்று பார்த்த ஷோ இன்றைக்கி இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை தான் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ஓனர்ஷிப்னு சொல்கிற ஒரு உருட்டு, டூ மச் பிளாட்ஃபார்ம்ஸை கொடுத்து நம்ம கழுத்து நெரிக்கிறது, அண்ட் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி பீப்புளை பைரசிக்கு புஷ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்குமே ஓடிடி அப்படின்னா என்னன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கேபிள் டிவி மட்டும்தான். பட் இன்றைக்கி அது அப்படி தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கும், ஆனால் யாருமே கேபிள் டிவி பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு மாதம் காசை கட்டி அதில் பார்த்துட்டு போயிருவீங்க. இதுக்கு காரணம் ப்ரியாரிட்டிஸ். நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே அதிகமாக காசு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். குறிப்பாக இந்த குவாரண்டைன் பீரியடுக்கு அப்புறம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் அப்படி தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கேபிள் டிவி என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை தான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பிரேக்கிங் பேட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு 150 ரூபா கட்டணும். த பாய்ஸ் சீரீஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 125 ரூபா அமேசான் ப்ரைமுக்கு மாதம் நீங்கள் கட்டணும். இதெல்லாம் வேண்டாம், நான் ஃபுட்பால் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட UCL ட்ராஃபியை உங்களால் சோனி லிவ்வில் தான் போய் பார்க்க முடியும். ஈவன் நீங்கள் IPL பார்க்க நினச்சிங்கன்னா கூட ஜியோ ஹாட்ஸ்டாரில் போயிட்டு தான் உங்களால் பார்க்க முடியும். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஸ்போர்ட்ஸுக்கு ஓடிடியில் ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான். இன்னும் நமக்கு பிடிச்ச நிறைய கண்டென்ட்டை ஒவ்வொரு கம்பெனிஸும் தனித்தனியாக லைசன்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஈவன் நீங்கள் செலக்டிவாக ஒரு மூவி ஆர் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருந்து எப்போ வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு அந்த லைசன்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்படி தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் HBO இருந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வாங்கிட்டாங்க. இப்போ த ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸும் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து பீகாக் அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு போக போகுது. இந்த பிரச்சனை நம்ம ஊரில் தான் பெருசாக தெரியல. பட் யூஎஸில் கிட்டத்தட்ட 47% ஆஃப் பீப்புள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. லிட்ரலி 3% ஆஃப் பீப்புள் அவங்களுடைய பிளானை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இதுக்கு காரணம் பீப்புளோட காஸ்ட் கான்ஷியஸ் மைண்ட் செட் தான். Are being very cost conscious these days. The idea that you cut the cord and save money through streaming is a little bit of a myth. நீங்க ஒரு விஷயத்தை காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன? ஐ பே மணி. வெல், ஆக்சுவலாக நீங்கள் அதை ஓன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுவே விர்ச்சுவலாக, அதாவது டிஜிட்டலாக நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அங்கே நடக்கிறதே வேற. இந்த குரங்க என்ன வச்சுக்க விட மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துப்போம். டியூன், த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ், த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ், இந்த மூவிஸ் எல்லாத்தையுமே லைசன்சிங் இஷ்யூனால பிளாட்ஃபார்ம்லேருந்தே மொத்தமாக தூக்கிட்டாங்க. மார்வலோட ஏகப்பட்ட சீரீஸே டிஸ்னி நெட்ஃப்ளிக்ஸ்ல இருந்து மொத்தமாக திருப்பி வாங்கிட்டாங்க. இதை விட முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் கண்டென்ட்டே 100க்கு மேலே காணாமல் போயிருக்கு. சரி, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் இதை விட ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. அமேண்டா கார்டல் அப்படிங்கிறவங்க அமேசான் மேலே ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அன்ஃபேர் காம்படிஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னு லாசூட் ஃபைல் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் அமேசான் பிரைமில் பார்க்குறீங்களா மூவிஸ், இதுக்கான டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் காசு கொடுத்து அக்யூர் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை பிளாட்ஃபார்ம்ல இருந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை மறுபடியும் பிளாட்ஃபார்முக்கு ரீஅப்லோட் பண்ணும்போது அதை ஏற்கனவே காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்கல்ல ஒரு ஆடியன்ஸ், அவங்க அதை மறுபடியும் திருப்பியும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தியரி. பட் இவங்களுடைய லீகல் பாலிசிலேயே கண்டென்ட் வார்னிங்கே இல்லாமல் ரிமூவ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனை வெஸ்டர்ன் சைடில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இஃப் பையிங் இஸ் நாட் ஓனிங் தென் பைரட்டிங் இஸ் நாட் ஸ்டீலிங் அப்படிலாம் சொல்லிட்டு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு பக்கம் கேபிள் டிவியை பீப்புள் இக்னோர் பண்ணா, இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸே பெரிய ஃபால் டவுனை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ற ஒரே மேஜரா இருந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இடையில ஆடெல்லாம் கொண்டு வந்து
வித் ஆட் வெர்ஷன், வித்தவுட் ஆட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் பீப்புளை ஒரு லெவலுக்கு புஷ் பண்ணும்போது ஒரு முடிவு பண்ணுறாங்க, அதுதான் பைரசி. பைரசியை நம்ம ஊரில் ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணி வச்சுருக்காங்க. பதில் சொல்லு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? அப்சல்யூட்லி பைரசி தப்பு தான், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. பட் இந்த மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனிஸ்னால பீப்புளே வலுக்கட்டாயமா பைரசிக்கு போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர், இங்க நீங்க கொடுக்குற காசுக்கு சரியான ஒரு வேல்யூ கிடைக்கல. இதுவே நீங்க ஒரு பைரசி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், கேம்ஸ் ஆர் வெப் சீரிஸை ஈஸியா பார்த்துக்கிட முடியும், அதுவும் ஃப்ரீயா. இது இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் பாதிக்கும். ஒரு சில ஷோவோட ஒரிஜினல் ப்ரொடியூசர்ஸே இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைமுக்கு நம்ம லைசன்ஸை கொடுத்து எதுக்கு மிடில்மேன் காஸ்ட்டை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆளாருக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸோட நேச்சரே இப்படி தான் இருக்கும்போது பைரசியை அழிக்கவே முடியாது. பட் அதை குறைக்கிறதுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவர்மெண்ட்டே டைரெக்டாக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை ரெகுலேட் பண்ணணும். செகண்ட் திங், ரீபண்ட்லிங். அதாவது ஒரு மேஜர் கம்பெனி கண்டென்ட்டை எம்என்ஏ ஆர் பார்ட்னர்ஷிப் மூலயமா எல்லா கண்டென்ட்டையுமே லைசன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அனதர் அப்ரோச் என்னென்னா, ஃப்ரீ ஆட் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை ஃப்ரீயாக ஆட் சப்போர்ட்டோட கொடுக்கணும், லைக் 2B அண்ட் ப்ளூடோ டிவி மாதிரி. இது போக டீசென்ட்ரலைஸ்டு ஓனர்ஷிப்னு பிளாக் செயின் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மறுபடியும் பிசிக்கல் மீடியாவுக்கு தான் போய் ஆகணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கும் சரி பீப்புளுக்கும் சரி காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டே போகுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் இந்த டிஜிட்டல் ஓனர்ஷிப்க்கு ஒரு ட்ரூ மீனிங் கிடைக்குமா, இல்லை பைரசி தான் நம்மளை லீட் பண்ணிக்கிட்டே போகுமா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். வட்டா.